மீதான குற்றச்சாட்டுகளை வந்து கண்டித்து விலகிட்டு எப்படி பார்க்கணும்? நாங்கள் அது கிட்டத்தட்ட அது கடந்து போயிட்டாங்க. நாங்கள் அவரை பற்றி நாங்கள் பேசுகிறதுக்கு எனக்கு இன்ஃபேக்ட் என்ன திறந்தாழ்த்திக்கல விரும்பவில்லை. நாங்களே என்ன சொல்லியிருக்கோம், அது கடந்து செல்வோம் சொல்லியிருக்கோம். அடுத்து செப்டம்பர் 15 எங்களுடைய மாநாடு தமிழ்நாடே திரும்பி பார்க்குற அளவுக்கு திருச்சியில் நாங்கள் மிகப்பெரிய ஒரு மாநாடு நடத்த போகிறோம். நாங்கள் அதுக்குண்டான ஏற்பாடுகள் அடுத்து நீங்கள் உங்களுக்கே தெரியும், அடுத்த ஆண்டு சட்டமன்ற தேர்தல் வருது. இயக்கத்துடைய அந்த கட்டமைப்பை வலுப்படுத்துறதுக்கு உண்டான அந்த முயற்சியில் தான் ஈடுபடுன்னு சொல்லி எல்லாருக்கும் நாங்கள் சொல்லியிருக்கோம். இது அதை பற்றி பேசுறதே நேரக்குலைன்னு சொல்லுவேன். நான் வேற வேலையை பார்ப்பேன். ஜனங்களுக்கு எவ்வளோ செய்ய வேண்டியிருக்கு, பேச வேண்டியது அதை பற்றி பேசுவாங்க. ஒவ்வொரு இயக்கத்திலும் மதிமுக மாத்திரம் கிடையாது, அதிமுக, திமுக, பாஜக, காங்கிரஸ் எல்லா இயக்கத்திலையும் ஒரு காலகட்டத்தில் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு அந்த இயக்கத்தை விட்டு வெளியே செல்பவர்கள் உண்டு. அதற்கு பல்வேறு குற்றச்சாட்டுகள் வைப்பாங்க. அது போன்றதா இந்த நபருடைய குற்றச்சாட்டு. அதனால நீங்க இதுக்குண்டான முழுமையான விளக்கத்தை நான் ஏற்கனவே பலமுறை நான் சொல்லியிருக்கிறேன். நான் தலைவர் சொல்லியிருக்கிறாரு, எங்க இயக்கத்தின் துணை பொதுச்செயலாளர் உங்ககிட்ட பத்திரிகையாளர்கிட்ட விரிவா பேசியிருக்கிறாங்க. என்ன காரணம், அவருடைய குற்றச்சாட்டு பதில்கள் முதற்கொண்டு சொல்லியிருக்கிறாங்க. அதனால் கடந்து போனதான் சொல்றாங்க. சொல்லவே இல்லைன்னா நீங்க கேட்கலாம். நானே பல முறை சொல்லியிருக்கிறேன், விரிவா பேசியிருக்கேன். உங்க புதிய தலைமுறை கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் பேட்டி கொடுத்தா அதில் 27 நிமிஷம் போட்டிருந்தாங்க. அதை நான் விளக்கத்தை கொடுத்துருக்கிறேன். எங்க இயக்கத்துடைய துணை பொதுச் செயலாளர் எல்லாரும் அதுக்குண்டான விளக்கத்தை கொடுத்துருக்கிறாங்க. அதனால் தயவு செய்து கடந்து செல்வோம். எல்லா இயக்கத்திலையும் வர்றதா, ஒரு காலகட்டத்தில் கருத்து வேறுபாடு வரும், மறுபடியும் வெளியே போனவங்க உள்ள வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஓப்பனம் கடந்து செல்வோம். எந்த கட்சியில் இருக்காங்க இப்போ? எந்த கட்சியும் தெரியலையா? வாழ்த்துக்கள். எனக்கு என்ன அரசு பொது வாழ்க்கைக்கு வந்துட்டா கண்டிப்பா விமர்சனங்கள் உண்டு. அதாவது இன்னைக்கு அதுக்கு யாரும் விதிவிலக்கு கிடையாது. நீங்க காந்தியிலிருந்து ஆரம்பிச்சு இன்னைக்கு வரைக்கும் எல்லாருமே எல்லா பொது வாழ்க்கையில் ஈடுபட்டுட்டாலே கண்டிப்பா விமர்சனங்கள் உண்டு. அந்த விமர்சனம் பதில்கள் நாங்கள் கொடுக்க ஏன்னா கொடுத்துருக்கிறோம், சொல்லியிருக்கிறோம். அதனால பொறுத்த வரைக்கும் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம எங்க கட்சிக்காரங்க சொல்றோம். ஏன்னா நான் சொல்ல ஆரம்பிச்சுக்கோ மறுபடியும் எல்லாரும் பேச ஆரம்பிப்பாங்க. நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கு, நிறைய மக்களுக்காண்டி பேச வேண்டிய விஷயங்கள், நிறைய விஷயங்கள் அதை பத்தி நம்ம பேசணும். அவர் என்னன்னா, அவர் ஒரு எதிர்கட்சி தலைவருங்க. எதிர்கட்சி தலைவர், சட்டமன்ற தேர்தல் வருது, அவருடைய வேலையை அவர் செய்யறாரு, அவ்வளவுதான். இப்படி சொன்னாலும் அதை குழப்பத்தை உருவாக்கலாம் இல்லையா? சொல்ற அண்ணன் சொல்றாரு, மிகப்பெரிய ஒரு கட்சி அதிமுக, மிகப்பெரிய கட்சி, அந்த கட்சியுடைய தலைவராக இருக்கிறாரு. அவருடைய கருத்து அது, அவ்வளவு. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.